வணக்கம், இது தமிழ் டெக் குருஜி. நண்பா, எனக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சிண்டிகேட் மொபைல் பேங்கிங் வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிற ஒரு லைவ் டெமோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் பேங்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டு வந்து இந்த அஃபிஷியல் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுவதற்கு ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ இதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் எண்ணை வந்து என்ட்ரி பண்ண ஒரு விண்டோ வரும். அது உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இந்த மாதிரி இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் கோடை வந்து அப்படியே வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைத்ததுக்கப்புறம் அந்த ஆக்டிவேஷன் கோடு அந்த மொபைல் பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஒரு ஆக்டிவேஷன் கோடு கேட்கும் நண்பா. இந்த கோடை வந்து அதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த கோடை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வைத்ததுக்கப்புறம் அதே கோடை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணி ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகும்போது உங்களுக்கு ஒரு மொபைல் பின் வரும், எம்பின் வரும். எஸ்எம்எஸ் ஆக ஆக்டிவேஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை கரண்ட் எம்பின் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலம் கிடைக்கும். ஸோ இதில் அந்த எஸ்எம்எஸில் ரிசீவ் ஆகியிருக்கக்கூடிய எம்பினை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய புதிய பின்னை வந்து 2வது டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் 3வது டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் புதிய பின்னை வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விண்டோவுக்கு போகும். நெக்ஸ்ட் விண்டோவில் வந்து என்ன பண்ணால் உங்களுடைய சிண்டிகேட் மொபைல் அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து எம்பின் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக கிடைத்த எம்பினை ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் மீதி 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் உங்களுடைய புதிய எம்பினை வந்து என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுற விண்டோவுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் இருக்கணும், நம்பரும் கலந்த ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் பேங்கிங் சர்வீஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து என்ன அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் பாஸ்வேர்டை வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், மொபைல் டாப்அப் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறது பார்த்துக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திப்போம் நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எம்பின் லாகின் பண்ணுறேன், என்னோடய அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திப்போம் நண்பா. இப்போ வந்து ஆக்டிவேஷன் ப்ராசஸ். ஏதாவது சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டுக்கலாம்.